Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Maths Chapter 1 Real Numbers Example 4. Find the HCF and LCM of 6, 72 and 120 using the prime factorization method. Using the prime factorization method HCF of a comma b into LCM of a comma b equal to product of two number. இதுதான் இது ப்ரூவ் ஆகுதான் செக் பண்ணணும். முதல்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 6 டூ டேபிளில் டிவைட் பண்ணோம் 3 பண்ணோம் 72 டூ டேபிளில் பண்ணால் 36 3 டைம் இதை டூ டேபிளில் பண்ணால் இது 1 டைம் 8 டைம் இது 2 பண்ணால் 9 டைம் 3 பண்ணால் 3 பண்ணால் 120ன்றது 2 பண்ணால் 60 2 பண்ணால் 30 2 பண்ணால் 15 3 பண்ணால் 5 பண்ணால் 6 எப்படி எழுதலாம்னா 2 into 3 72 நம்ம என்னென்னு எழுதலாம்னா 1 2 3 2 cube into 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 120 நம்ம என்னென்னு எழுதலாம்னா 2 cube into 3 into 5 எழுதலாம். இப்போது இதனுடைய எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். 2 போட்டால் இதில் எது பெரிய நம்பர்னால் பவரில் இருக்கிறதுல இது 1 தான். இங்கே 3 இங்கே 3 அதனால் 3 ஆன்சர். அப்புறமா 3ல் பவர் இங்கே 1 இங்கே 1 இங்கே 2 அதனால் 2 ஆன்சர். இங்கே 5 ஒரே இடத்துல இருக்குது அதனால் 5. 2 க்யூப்னா 8 3 ஸ்கொயர்னா 9 5 8 5s are 40 into 9 9 4s are 36 in the 0. HCF போது எல்லாத்துலேயும் காமனாக 2 இருக்குது 3 இருக்குது. 2ல் பவரில் எது சின்ன நம்பர்னால் 1 தான் சின்ன நம்பர். 3ல் எது சின்ன நம்பர்னால் பவரில் 1 நம்பர். அதனால் 2 into 3 ஆன்சர் 6. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, HCF ஆஃப் 3 நம்பர் 6, 72, 120 into LCM ஆஃப் 6, 72, 120 equal to 6 into 72 into 120. இப்போ இதனுடைய ஆன்சர் 6. இதனுடைய ஆன்சர் 360. இப்போ 6 into 72 into 120 இந்த 6 அடிப்பட்டோம். 120 1 டைம், இது 3 டைம் கூட அடிப்படும். இது 1 டைம், இது 2, இது மெயின்டாக 1 12 4 டைம். அப்போ 24 இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ இது நாட் ஈக்குவல். So the product of 3 numbers is not equal to the product of the HCF and LCM. Thank you.